அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு அன்பான வாழ்த்துக்கள். இதனாலும் எரேமியா 29ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை பார்க்கலாம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்காக அல்ல, சமாதானத்துக்கு எதுவான நினைவுகளே. சரிங்களா? நாம் எதிர்பார்த்திருக்கும் முடிவை அநேக விஷயங்களில் நாம் எதிர்பார்க்குறோம். இது நடந்தால் பரவாயில்ல, ஒரு நாளாக ஜோம் பண்ணிட்டு இருக்கிறோம், திருமணம் நடந்தால் பரவாயில்ல, வேலை கிடைச்சா எனக்கு பரவாயில்ல, ஒரு வீடு வேணும், அல்லது ஒரு சபையில் ஜனங்க நிறைய இது வரணும், புதிய சபைகள் இருக்கணும், ஊழியர்களை பண்ணணும், பிள்ளைகள் வாழ்க்கை, இப்படி எதையாவது ஒன்று நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது நடக்கணுமே, இந்த நடக்க மாட்டேங்குதேன்னு சொல்லிட்டு அப்படி நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்க முடிக்க அவர் நினைவாக இருக்கிறார். நம்மேல் நீங்கள் என்ன நினைக்கிறோமோ நாம் அதை கொடுக்கும்படிக்கு நம்மேல் அவர் நினைவாக இருக்கிறாராம். கொடுப்பேன் நான் அப்படின்னு, ஐயோ இப்படி கேட்டிருக்காங்க, நம்ம உங்களுக்கு கொடுக்கணுமேன்னு நம்மேல் நினைவாக இருக்கிறாராம். அந்த நினைவுகள் சமாதானத்துக்கு எதுவான நினைவுகளே, தீமைக்கான நினைவுகள் அல்ல, சமாதானத்துக்கு எதுவான நினைவுகளே. டிலே ஆகிறதுனால எப்படி நடக்குமோ அது சமாதானத்துக்கு தான் நடக்கும். அவர் என்ன நினைக்கிறார், நம்ம எதை செய்தாலும் நமக்கு தீமைக்கு செய்ய மாட்டார், சமாதானத்துக்கு செய்வார். சில நேரம் நமக்கு தீமை மாதிரி தெரியும், நம்ம நினைக்கிற மாதிரி இது நடக்கலையே, இது வேற மாதிரி நடக்குதே, நம்ம இதை எதிர்பார்க்கலையே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் தீமைக்காக அல்ல, நன்மைக்காக, சமாதானத்துக்கு ஏதோ நினைவுகளே, சமாதானத்துக்காக தான் அப்படி நான் செய்கிறேன், தீமைக்காக நான் செய்யலை அப்படின்னு கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அபிமானங்களே, தேவன் நமக்கு எது செய்கிறாரோ அது நமக்கு நன்மைக்காகத்தான் இருக்குமே ஒழிய ஒரு நாள் தீமையை நம்மளோட வாழ்க்கையில் அனுமதிக்க மாட்டார், தீமையை செய்ய மாட்டார். நீங்கள் எதிர்பார்த்திருக்க விஷயத்தில் உங்களுக்கு நன்மை செய்யும்படியாக அவர் காத்திருக்கிறார், நினைத்து கொண்டிருக்கிறார். அது நன்மையான நினைவுகளை, தீமையான நினைவுகள் அல்ல. ஆகவே நீங்கள் எதிர்பார்த்துக்கிறதுல விஷயத்தில் ஒரு நன்மையான காரியங்கள் நடக்கும், தீமையான காரியங்கள் நடக்காது. நம்புங்க, கர்த்தர் இதை உங்களுக்கு சொல்லுகிறார், நிச்சயம் அதை நிறைவேற்றியே முடிப்பார். சமாதானத்துக்கு எதுவான நினைவுகளே, தீமைக்கான நினைவுகள் அல்ல. உங்களுக்கு எல்லாம் சமாதானமாகவே நடக்கும் உங்கள் குடும்பத்தில். God bless you. Amen.